அச்சு காஃபி ஷாப் போயிட்டு கோல்ட் காஃபி ஆர்டர் பண்ணி அதை சூடு பண்ணி தர சொல்லுங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? இந்த ரேர் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கை. சீரியஸாக நான் இந்த மாதிரி லூஸ் தனம்லாம் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. போயிட்டு தரமாக ஆர்டர் பண்ணி குடிக்கிறேன். கோல்ட் காஃபி வந்து சூடு பண்ணி தர சொன்னா கண்டிப்பா தரமாட்டாங்க. தருவாங்க. எதையாச்சும் சொல்லியா? ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்றேன் உங்களுக்காக. தந்தாங்கன்னா தரமாட்டாங்க. என்னதான்டா சொல்ற? வாங்க போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். என்ன அங்கேயே நின்னுட்ட? ரைட்டா பயமா இருக்கா? நின்றுட்டேன். கடை வரைக்கும் சர்சர்னு வந்துட்டேன். பட் இதுலேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு வந்து பயமா சமாளிச்சு பார்த்து. கோல்ட் காஃபி இருக்காண்ணா? கோல்ட் காஃபி தாங்க அண்ணா. சீரியஸாக எழுதிட்டு இருக்காரு கைஸ். 10th பப்ளிக் எழுதுவோம்ல, லாஸ்ட் 10 நிமிஷத்துக்கு அந்த மாதிரி ஏதோ ஃபாஸ்ட்டாக எழுதிட்டுருக்காரு. என்னன்னு தெரியல. அடிஷனல் சீட் பண்ணேன். ஸ்டவ் மேல கடாயி சாக்கெட்டில் செட்டாயி. தேங்க்யூ. ஐயோ அண்ணா இது ரொம்ப சின்ன அண்ணன் இங்கே ஆரம்பிச்சிட்டாரு. செம்ம டேஸ்ட். கோல்ட் காஃபி வேற அச்சு போற மாதிரியே இருக்கு. எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கு தெரியல. அண்ணா இது ரொம்ப கோல்டா இருக்கு. சூடு பண்ணி தருவீங்களா? யார் சாமி? ஆமாண்ணா எனக்கு சளி பிடிச்சிருக்கு. நாளைக்கு போகிறேன். கோல்டா ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. கால் வேணும். அக்செப்ட் பண்ணுவீங்களாண்ணா? ஃபோன்பே பண்ணுறேன். கைஸ் கோல்ட் காஃபி வாங்கியாச்சு. கோல்ட் காஃபி வந்து சூடு இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து இல்லைம்மா சூடாக தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ஃபன் இருந்தது. நாங்கள் வந்து பேமெண்ட் யூபிஐயில் பண்ணலாம்னு நினச்சோம். சர்வர் டவுன் ஆகிட்டு வரவே இல்லை. அண்ணா நான் போய் எடுத்துகிட்டு பக்கத்து பில்டிங் தான். இங்கே இருக்கு பாருங்க. இதுதான் வந்து ஏடிஎம். இது பக்கத்துலேயே ஏடிஎம். நெக்ஸ்ட் பில்டிங் ஏடிஎம் தான். அண்ணா வந்து இல்லை போகக்கூடாது. என்னம்மா இப்படிலாம் பண்ணுறீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லணும். அண்ணா எனக்கு எப்படி நான் தெரியும் யூபிஐ ஒர்க் ஆகுது? இப்போ தான் எனக்கு தெரியும். காலத்துக்கு வந்து இங்கே யூபிஐ ஒர்க் ஆகல. சர்வர் டவுன் ஆயிடுச்சு. அண்ணா வந்து எப்படிமா விட முடியாது. அதுக்கப்புறம் என்ன இங்கே இருக்காங்க பாருங்க. இவங்க வேணா கேமராமேன். இவங்களை உட்கார வச்சுக்கோங்க. நான் போய் எடுத்துருவேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? போங்க அப்படி. அண்ணா காணும். நான் எங்கேயோ போயிட்டாரு. சேஞ்ச் இல்லையா? ஐயோ 500 ரூபாய் கைஸ். அங்கே 500 ரூபாய் மட்டும் தான் தரல போல சேஞ்சு. சாரி நாங்கள் சேஞ்ச் இல்லை. இதான் இருந்துச்சு. நான் 200 தான் போட்டேன். பட் வரல. தேங்க்யூண்ணா. வேறு கடைக்கு போகலாம். என்னாச்சோ வீட்டுக்கு போ இன்னொரு கடைக்கு வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு பார்ப்பீங்க. எப்படியாவது சூடு பண்ணி வாங்கிடலான்னு பார்க்குறேன். பட் இல்லையே. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ஃபர்ஸ்ட் கடையிலே அவர் வந்து முறைச்சிட்டு விட்டாரு. முறைச்சிட்டு போனாயே அப்படின்னு விட்டாரு. பட் இது என்ன போன எனக்கே தெரியல. ஆனால் இந்த அண்ணா ரொம்ப ஸ்வீட் தான். நான் ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த கடைக்கு வந்தேன். ஞாபகம். அப்போ என்ன ஆச்சு? கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த டைம் வந்து நான் இந்த கடையில் தான் உட்காந்து என்னோட சோகத்தெல்லாம் கொட்டிட்டு போனேன். சரி இப்போ நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கோல்ட் காஃபி வந்து இன்னும் ஹாட்டாக தாங்கன்னு ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடலான்னு. அப்புறம் நம்ம ஒரு வாட்டி வாங்கினதுக்கு அப்புறம் அவர் சூடு பண்ணி தர மாட்டேன்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் திஸ் நாட் ஃபேர்ல? கோல்டாக கேட்கும்போது மட்டும் கோல்டாக கொடுக்குறாங்க. ஹாட்டாக கேட்டால் கொடுக்கணுமா இல்லையா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்ன இப்படி இருக்கு? ஆனால் கோல்ட் காஃபி ஹாட்டாக தாங்க முடிச்சு. ஆனால் எனக்கு கோல்ட் காஃபி வேணும்ண்ணா. கோல்ட் காஃபி மட்டும் தான் வேணும். கோல்ட் காஃபி வந்து ஹாட்டாக தாங்க. ஹாட்டாக வராது. இல்லை எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு. ஹாட்டாக பிடிச்சா திருப்பி கோல்ட் ஆகிடும். இல்ல புரியல. அதனால நான் ஹாட்டாக எதுவுமே இல்லையா? தேங்க்யூ. இவ்வளோ க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணுறாங்க கைஸ். அவர்கிட்ட இல்லையா எதுவுமே ஹாட்டாக இல்லையா? அவங்களுக்கு எல்லாமே வந்து அவர் மாதிரியே ரொம்ப கூல். கேப்டன் கூலாக வச்சுருக்காரு. ஸோ நைஸ். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் போனால அவர் வந்து பார்வையாலே என்னை எரிச்சாரு. பட் ஈஸ் ஸோ ஓகே. நான் வந்து இந்த கோல்ட் காஃபியை முடிச்சு விட்டேன். கடைக்கு வந்துட்டு சும்மா போனால் நல்லா இருக்காது இல்லையா? அதனால் நாங்கள் வந்து இருக்கிறதுலே எது ரேட்டு கம்மின்னு இதில் அலாசி பார்த்ததில் வந்து 20 ரூபீஸ்க்கு ஸ்வீட் லைம் விற்கிறாங்க. ஃப்ரெஷ் லைம். வா அது அதை வாங்கி நாங்கள் 50 ரூபீ போடுவோம். உச்சமே இல்லை. அதுவும் அந்த அங்கே வந்து கேட்குறாரு வந்து ஃப்ரெஷ் லைம் சொல்லிட்டு போல ஸ்வீட் லைம் சொல்லிட்டு. அவர் வந்து ஸ்வீட் லைம்னா என்ன முசம்பியா? இல்லை நான் 20 ரூபாய்க்கு ஏதோ ஒன்று போட்டுருந்துச்சுண்ணா. ஓ ஃப்ரெஷ் லைமா? அதுலேயும் அவர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக ஐஸ் க்யூப்ஸ்லாம் போடணுமா? அன்றைக்கி
வாட்டர். எனக்கு இல்லை, நான் இவனுக்குலாம் நான் குடிக்க மாட்டேன் கூலிங்கா. எங்கள் அம்மா அடிப்பாங்க. நீ உருட்டுமா? இது வந்து ஃப்ரெஷ் லைமா ஸ்வீட் லைம். இப்போ திருப்பி மறந்து போறீங்க. ஃப்ரெஷ் லைம். ஓகே இது வந்து நம்ம ஃப்ரெஷ் லைம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு சிப்பை போட்டு நம்மளோட அபிப்பிராயத்தை கொட்டிட்டு அப்படியே ரிவ்யூஸ் சொல்ல போகிறேன். 20 rupeesக்கு எப்படி நல்லா ஒர்த்துட்டா அப்படின்னு. அதுக்கப்புறமா இங்கேருந்து வேற கடையில் போய் கேட்டு பார்க்கலாம். யாருமே சூடாகவே தர மாட்டாங்களே கைஸ். 2 கடையில் கேட்டேன். கடைக்கு ஐயோ பாவம். சூடானா பொட்டி கிடைக்கும். யாராவது ஒருத்தவங்க போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். இவங்ககிட்ட சூடான எக்யூப்மெண்ட் எதுவுமே இல்லை, அதான் பிரச்சனை. மீன் பாத்திரத்தை கொதிக்க வைக்கிறதுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இருந்தால் கூட ஆனால் கெஞ்சி ஆனால் ப்ளீஸ்னா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி போடுறது. அதான் பாத்திரம் இல்லை, இதெல்லாம் வந்து பேனில் தானே செய்வாங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஸ்மெல்லே வரல. நல்லா இருக்கு. நோம்பு திறக்கும் போது கொடுப்பாங்களே அதே மாதிரியே இருக்கு. நோம்பு திறக்கும் போது இதெல்லாம் கொடுப்பாங்க. நல்லா சூப்பராக எனக்கு தெரியும். சாப்பிடு. நான் போய் பே பண்ணுறேன். 20 rupees அண்ணாக்கு. ஓகே இந்த 20 rupees வந்து அண்ணாக்கு. அண்ட் இது வந்து அவர் க்யூட் ஸ்மைல் இருக்குல்ல, அதனால அவருக்கு எனக்கும் அவர்கிட்ட சும்மா சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு க்யூட் ஸ்மைலுக்காக இது நான் தரேன். வாங்கி வச்சுட்டாருன்னா அண்ணா இது வந்து ஸ்வீட் லைம் ஃப்ரெஷ் லைமுக்கு. இது வந்து உங்களோட க்யூட்டான ஸ்மைல். வாங்கிக்கோங்கண்ணா. திருப்பி ஒரு ஸ்மைலை போட்டார் பார்த்தீங்களா? போயிடும்ண்ணா. அச்சோ எப்படா விடுவாங்கன்னு ஓடி வந்துட்டீங்க தானே. அதுக்கடா இன்னைக்கு தேதி 1 யார்கிட்டயும் காசு இருக்குங்களா? என்கிட்ட இல்லை கைஸ். சொன்னாலே இங்கே உள்ள வந்து அங்கிள் வந்து சூப்பராக கடையில் வச்சு ஐஸ்கிரீம்லாம் கொடுக்குறாரு. நான் போய் ஃப்ரீயாக ஒன்று கேட்கலான்னு பாரு. நான் வந்து இப்போ திருந்திட்டேன் கைஸ். எதுக்குன்னா ஏற்கனவே 2 கடையில் கேட்டோம். 2 கடையிலே வந்து இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அண்ணா கிட்ட வந்து உண்மையை சொல்லிடலான்னு நான் திருந்திட்டேன். உண்மையை சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும்னு எங்கள் பாட்டி சொல்லிடுறாங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா. இப்போ பாருங்க கோல்ட் காஃபி சூடாக இன்னைக்கு குடிக்கிறேன். அண்ணா நான் ஒரு யூடியூபரு. எனக்கு வந்து ஒரு டேர் வந்துருக்குண்ணா. என்னன்னா ஒரு கோல்ட் காஃபி இருக்கும்ல, அது இருக்கா நம்ம கடையில்? கோல்ட் காஃபி பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்சம் பேச்சா பேசுன. அசிங்கப்பட்டு இங்கே வந்து கோல்ட் காஃபியே இல்லையா? நான் உண்மையாக பேசுறது இல்லைண்ணா. சின்ன வயசுலேயே விட்டேன். நீங்கள் சொன்னாலும் கிடைக்கல, பொய் சொன்னாலும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ என்னதான்டா பண்ணுறது? சரிலையே வாங்க போய் வேற எங்கேயும் கேட்டு பார்ப்போம். அவன் இன்னும் திருந்தலமாமா. நான் வந்து ஒரு யூடியூபர் அப்படின்றதுனால நான் இதுக்கப்புறம் உண்மையை தான் பேச போகிறேன். ஜூஸ் வேர்ல்டுக்குள்ள போகிறேன், அங்கேயும் உண்மையை தான் பேசுகிறேன். ஓகே ஒரு அளவுக்கு மேலே பண்ண வாங்கடா. ஓ அண்ணா அண்ணா நான் வந்து ஒரு யூடியூபர் அண்ணா. கோல்ட் காஃபி இருக்குல்ல, அது இங்கே இருக்கா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நாளைக்கு தான் வரும். ஒரு நாளைக்கு வந்தால் நீங்கள் கோல்ட் காஃபியே சூடாக தருவீங்களாண்ணா? ஓவனே இல்லையா? ஆனால் கோல்டாக தர நாளைக்கு வந்தாலும் கோல்டாக கிடைக்காதுல்ல? கடல்லே இல்லையா? இதுக்கு முன்னாடி யாராவது இப்படி கேட்டிருக்காங்களாண்ணா? கைஸ் அண்ணா வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை எங்ககிட்ட வந்து கோல்ட் காஃபியே காலி ஆயிடுச்சு, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நாளைக்கு வந்தால் எனக்கு சூடாக தருவீங்களான்னு கேட்டேன். அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆம்பியன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பின்னாடி. ஏன் சொல்லி சொன்ன மாதிரி நான் வந்து 4 கடையில் போய் கேட்டேன்னு நினைக்கிறேன். 4 கடையிலையா? 3 கடையில் இல்லை 4 கடையில். 4 கடையிலான்னு கேட்டோம். தெரில எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணிடுறோம், ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்சு 4 கடையில் போய் கேட்டேன்னு நினைக்கிறேன். அந்த 4 கடையிலையுமே வந்து இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் எல்லாரும் சொன்னது என்னன்னா எக்யூப்மெண்ட் இல்லை அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. க்ரில் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட் வச்சிருக்காங்களா? கோல்ட் காஃபி போடுறதுக்கு வந்து எக்யூப்மெண்ட் இல்லையா? ஃபுல்லு தான் நம்ம ஆளுங்க கண்டிப்பாக போட்டுருக்கோம். டேர் ஈஸியாக முடிச்சிருக்கோம். பட் நீங்கள் கேட்டு பாருங்க தான் சொன்னீங்க. கண்டிப்பாக குடிக்கணும்னு சொல்ல. இருந்தாலும் நான் வந்து உங்களுக்காக போய் கேட்டேன், எனக்கு வந்து கிடைக்கல. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அச்சுக்கு வந்து எல்லாரோட ஸ்மைலும் ரொம்ப பிடிச்சிருந்து. மெயினாக இந்த நாவோட ஸ்மைலும் அண்ட் ரெண்டாவதா ஒரு ஷாப் போனல அந்த நாவோட ஸ்மைலும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிக்காதது அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஒன்று வந்து ரொம்ப ஃபனியாக இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம போன கடை அந்த அண்ணா வந்து பக்கத்தில் தான் ஏடிஎம் இருக்குது. ஏதோ இங்கேருந்து இவ்வளோதான். எப்படி நீங்கள் எப்படி போவீங்க
மன்னிச்சிருங்க இனிமேல் நடந்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு துவாரிக்கா பார்த்தீங்கன்னா கேமராமேன் இவனை தான் 70 ரூபாய்க்காக அடமானம் வச்சுருப்போம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. போயிட்டு நான் எடுத்துக்கிறேன். இதான் ரொம்ப ஃபன்னியாக நடந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பர் ரிலாக்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர்